இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நேற்றுக்கு நடந்த விஷயங்களும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் பத்தி நம்ம வந்து பேச போறோம். ஸோ நேற்றுக்கு வந்து விஜய் சேதுபதி சில விஷயங்கள் பேசினார். அதுக்கப்புறம் பிரவீன் எவிக்ஷன் பார்த்தோம். பிரவீன் அவருடைய எவிக்ஷனுக்கு அப்புறம் நடந்துகிட்ட விதங்கள், அதுக்கப்புறம் இன்னைக்கு கேப்டன்சி டாஸ்க் நடந்திருக்கு. பார்வதி அவங்களுக்கு வந்து கண்ணில் ஒரு அடிபட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ யார் கேப்டன், அதே மாதிரி நாமினேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராசஸ் இன்னைக்கு தான் நடக்குது. இன்னும் டெலிகாஸ்ட் ஆக பட் நம்மளுக்கு லிஸ்ட் வந்துருச்சு, இவங்க தான் நாமினேட்டட் அப்படின்னு. ஸோ அந்த லிஸ்ட் படி யாரா நாமினேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதா நம்ம பேசுறோம். நான் உங்க ஹரிஷ், நம்ம கூட பத்தி எல்லாம் பேசுறதுக்காக பிரியவரன் அவர்கள் இருந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். கேப்டன்சி டாஸ்க்னு சொன்ன அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பரவலா இருந்தது. பார்வதி தான் கேப்டன்ன்ற மாதிரியே எல்லாம் சொன்னாங்க. எனக்கு பார்வதி கேப்டன்னா கண்டிப்பா எல்லாம் சொதப்பிடும்ன்ற அந்த இது இருந்துச்சு. அவங்க பாதியில ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க, அப்புறம் யார் அது டேக் ஓவர் பண்றது, அதெல்லாம் பெரிய பஞ்சாயத்து. அது பார்வதி வரக்கூடாதுன்றதுல நான் தெளிவா இருந்தேன். என்ன சொல்றது, சபரி அவர்கள் வந்துட்டாரு போல இருக்குது. ஆனா ஒரு டாஸ்க் ஓகே, ஐ அக்செப்ட், அது டாஸ்க் தான், ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும், நல்ல ப்ராட் மைண்ட் இருக்கணும் நம்மளுக்கு, எல்லாமே வந்துட்டு இதுவா பார்க்க கூடாது, எல்லாம் மெச்சோர்டா பார்க்கணும், எல்லாம் ஓகே. ஆனா ஒரு மேன் ஹேண்ட்லிங்ன்றது வந்துட்டு எந்த அளவுக்கு வஸ்டா சபரி பண்ணிட்டு அதை வந்துட்டு நான் வாண்டடா தான் பண்ணேன்னு வேற தைரியமா சொல்றான் பாரு. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இந்த மாதிரி ஆட்களுக்கு சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் வரைக்கும் டைம் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு இவர் மிரட்டுற மாதிரி மிரட்டுவாராம், என்ன சொல்றது, இவர் பயப்படுற மாதிரி பயப்படுவாராம், இப்படி அமைதியா நின்னுப்பாராம், உட்காந்துப்பாராம். இதுதான் நடக்க போகுது அப்படின்னா நான் அன்னைக்கே கேட்டேன். இப்ப நீங்க வந்துட்டு பிராங்க்னு பண்றப்போ யாருக்குன்னா அடிபட்டுச்சோ இல்ல கொலை பண்ணாலும் வந்துட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, இப்ப எப்படி இருக்குன்னா கொலையே பண்ணாலும் பாடிய வச்சுட்டு இருப்பாங்க போல இருக்கு. அது என்ன சொல்றது, ஒரு டாஸ்க் உங்களுக்கு டிஆர்பி வரணும்ன்றதுக்காக ஒரு பொண்ணு காயப்பட்டிருக்கு அந்த கண்ணு, யாராச்சும் ஒருத்தருக்காச்சும் சீரியஸ்னஸ் இருந்துச்சு அது உள்ள? சாண்ட்ராவும் கனியும் கூப்பிட்டு கேட்கிறாங்க, பார்வதியா கண்ணில் அடிபட்டுருச்சா, நீ ரெஸ்ட் எடுக்கிறியா, பிக் பாஸ் நான் சொல்லவான்னு 2 பேரும் கேட்கிறாங்க. எனக்கு கண்ணு வலிக்குதுன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கிட்ட அழுதுட்டு இருக்காங்க. பார்வதி அழுதுட்டு இருக்கிற அதே திடீர்னு என்ன பண்றாங்க, திடீர்னு ஓடி போய் திவ்யாவோட பாட்டில தூக்கிட்டு வந்துடுறாங்க. உங்களுக்கு வலிக்குது, நீங்க அழுகுறீங்க, அப்புறம் நீங்களே போய் கேம் ஆடுறீங்க. எனக்கு அதுவும் புரியல, என்ன மாதிரியான இல்ல அது ஓகே. அது அமித்தும் திவாகரும் உள்ள வராங்க. திவாகர் சொல்றாங்க, நீ என்ன கண் அழகின்னு சொன்ன, அதனாலதான் என் கண்ணு போச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ அமித் கேட்கிறாரு, ஏன் ஓடுறீங்க நீங்க, அதான் உங்களுக்கு கண்ணு வழியில ஏன் ஓடுனீங்க அப்படின்னா, எனக்கு அவகிட்ட அந்த பாடல் இருக்கிறது பிடிக்கல. அதுதான் நான் சொல்றேன், ஷீ இஸ் பிளேயிங் அ கேம், அவ்வளவுதான். வலியிலும் வந்துட்டு ஆடுற வழியில ஆடுறீங்கன்னா எனக்கு என்ன வந்து குத்திட்டான், என்ன அடிச்சுட்டான்னு சொல்லக்கூடாது. இல்ல, நீங்க வழியில ஆடுறீங்கன்னா சிம்பத்தி தான் கிரியேட் பண்றாங்க பார்வதி. நோ 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 நோ, அவ க்ளீனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறா. 3 தடவை கேப்டன்சி டாஸ்க் போடுச்சுங்க. 3 தடவை கேப்டன்சி டாஸ்க் போடுச்சு. 3 தடவை ஒரு புடியா பண்ணல பார்வதி. 3 தடவையும் அவங்க சிம்பத்தி கிரியேட் பண்ணதான் பாத்துக்கிட்டாங்க. எனக்கு வந்து கண்ணில் அடிபட்டிருக்கு, என்ன வந்து இப்படி தாக்கலாமா, இப்படி அடிக்கலாமா அப்படிங்கிறாங்க. ஜட்ஜஸ் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா, ஜட்ஜஸ் வந்து கடைசி டாஸ்க்ல வந்து கடைசி ரவுண்ட்ல வந்து கடைசி 3வது தடவை ரீகேம் ஆடும்போது பிக் பாஸ் கூப்பிட்டு சொல்றாரு, ஜட்ஜஸ் நீங்க தான் முடிவு எடுக்கணும், நீங்க என்ன முடிவு எடுக்கணும் அதான் ஃபைனல்ங்கிறாரு. ஜட்ஜஸ் இவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க. ஏன்னா இவங்க வந்து பாட்டில கையில வச்சுக்கிட்டு இன்னொரு பாட்டில பிடுங்க போறாங்க, அதனால டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க. ஹரிஷ், நான் இப்ப அந்த கேமே நான் பேசல ஹரிஷ். இல்ல, உங்களுக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நான் சபரி போய் அடிப்பேன்னா என்ன அர்த்தம்? இருக்கிறாள், அதற்காக குரல் கொடுக்கிறேன். ஏங்க, டிஸ்குவாலிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் சபரி அடிப்பேன், அதுதான் என்னுடைய கேம் பிளான்னா அது என்ன அர்த்தம்னு கேட்கிறேன். சபரி தான் உங்களை கண்ணுல இது பண்ணது, நான் போய் மறுபடியும் சபரி அடிப்பேங்கிறது என்ன அர்த்தம்? சொல்றீங்க தெரியுமா, மகாத்மா காந்தி மாதிரி வந்துட்டு ஒரு கண்ணத்தில் அறைந்தால் வாங்கிட்டு உட்காரணும்ன்றதை எதிர்பார்க்கிறீங்க. அது சான்ஸே கிடையாது. மகாத்மா காந்தி வந்து சண்டையே நடந்தாலும் சமாதானத்தை காட்டக்கூடிய நபரா இருப்பார், சமாதானத்தை போற்றக்கூடிய நபரா இருப்பாரு. நான் அப்படி சொல்லல, நீங்க ஒரு கணத்தை அறைந்தா மறுகணத்தை காட்டுங்கன்னு சொல்லல. என்னன்னா உங்களுக்கு வலிக்குது, நீங்க வந்து உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல, நீங்க லென்ஸ் போட்டிருக்கீங்க, லென்ஸ் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆகணும் கண்ணுக்கு, நீங்க பயந்துட்டு இருக்கீங்க. அப்படி பயந்துட்டு இருக்கிற நேரத்திலையும் உங்களுக்கு கேம் தான் முக்கியம்னா நீங்க அப்படியே கேம் ஆட வேண்டியதானே. எதுக்கு எனக்கு கண்ணு வலிக்குது நீங்க வந்து சொல்றதுல என்னப்பா தப்பு இருக்கு? எனக்கு இங்க வலிக்குதுன்னுட்டு அது கூட சொல்லாம இருக்கணும்னாக்கா எனக்கு புரியல. ஷி இஸ் நாட் எ ரோபோ, ஓகே? அவளுக்கு வலிக்குது, எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டா, அடுத்தது ஷி ஸ்டார்டட் பிளேயிங், அவ்வளவுதான். எப்போ பிக் பாஸ் நீங்க வந்து இவங்களுக்கு பார்வதி அடிபட்டுருச்சு பிக் பாஸ் சொன்னதுக்கு அப்புறம்
நீங்க வந்து நான் மறுபடியும் போய் கேம் ஆடுறேன்னு போவீங்க, அதுவும் யார்கிட்ட இன்ஃபார்மே பண்ணாம. ஆமா, சபரிட்ட கேம வந்துட்டு நான் பாஸ் லூஸ் பண்ணுங்கிறாங்க, பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கேம பாஸ் பண்ணுங்கிறாங்க ஜட்ஜஸ். கேம பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லும் போது இவங்க யார் உடனே அந்த ஓடுறாங்கன்னா ஜட்ஜஸ்? யார் அந்த ஜட்ஜஸ்? கனியன் சாண்ட்ரா ஆ, கேம பாஸ் பண்ணுங்கிறாங்க. இது இது இதுங்க ஜட்ஜ்மெண்ட், பார்வதிக்கு இதுங்க சொல்றது ஒரு கண்ணில் ஜஸ்டிஸா? அடிபட்டுருச்சு, பார்வதிக்கு கண்ணில் அடிபட்டுருச்சு, கேம பாஸ் பண்ணுங்க பிகாஸ் அவங்களை உள்ள கூடுவோம், உள்ள கூட்டு என்னன்னு பார்ப்போம்னு சொல்லி பார்க்கும்போது பார்வதி சாண்ட்ராவை கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க. இவங்க வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க சாண்ட்ரா. திடீர்னு சாண்ட்ரா பின்னாடி தள்ளிட்டு இவங்க ஓடி போய் பாட்டில் எடுத்துட்டு வராங்கன்னா இவங்களுக்கு அந்த கண்ணு அடிபட்டதுக்கான அவேர்னஸ் இருக்கா, அதனால என்ன பாதிப்பு ஏற்படும் உங்களுக்கு தெரிஞ்சுதான் பண்றாங்களான்னு தெரியல. ரெண்டாவது, நான் கண்ணில் அடிபட்டது நான் வந்து அது சரின்னு நான் சொல்லவே மாட்டேன். அது வந்து சபரி அவர் பேசாம இருக்கிறது அன்இன்டென்ஷனலா நடந்திருக்குன்னு சொல்லலாம். பட் நான் வாண்டடா பண்ணேன்னு சொன்னப்பவே வந்து அவர் வாண்டடா தான் பண்ணாருங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது. பட் என்னன்னா உங்களுக்கு கண்ணில் அடிபட்டு இருக்குங்கிறப்போ நீங்க ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு தான் ஃபர்ஸ்ட் நீங்க கேர் எடுக்கணும். நான் அதை விட்டுட்டு நான் கேம் நான் முடிச்சே ஆரம்பிச்சுவேன், திவ்யா கிட்ட அந்த பாட்டில் இருக்கவே கூடாதுன்னு நீங்க நினைக்கிறது எனக்கு அது புரியல. கண்ணை விட உங்களுக்கு கேம் தான் முக்கியம். இல்ல நான் என்ன தெரியுமா சொல்றேன், நாளைக்கு கண்ணு ஏதாவது ஆச்சுன்னா வெளியில போனா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, விஜய் டிவிக்கு போனாங்க கண்ணு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்வாங்க. அது என்ன ஆகும், ஒரு கேஸ் ஃபைல் ஆகும் கோர்ட்ல. இப்ப கூட பண்ணலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ எப்படி தெரியுமா பேசுற, ஒருத்தனை கொலை பண்ணிட்டாங்க, நீ வந்துட்டு அந்த என்ன சொல்றது, இறந்தவங்களை பத்தி நீ கவலைப்படல. நீ என்ன சொல்ற, நீ என்ன சொல்ற, அந்த கத்தி இருந்த இடத்துக்கு அந்த இறந்தவங்க போய் விழுந்துட்டாங்க, அதனால அவங்க செத்துட்டாங்கன்ற. ரொம்ப தப்பு ஹரி. ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா இறந்தவங்களை பத்தி கவலைப்படணும். இறந்தவங்க எப்படியோ இறந்துட்டு போட்டோம், நான் போய் என் கேம் முடிச்சுட்டு வரேன்னு போறது என்ன விதம் நியாயம்னு கேக்குறேன் நானு. பாதிக்கப்பட்டதே பார்வதி தான், அவன் எந்திரிச்சு போனா என்ன போகலன்னா உங்களுக்கு என்ன? அதத்தான் கேக்குறேன், உங்களுக்கு கண்ணை விட கேம் தான் முக்கியமானு கேக்குறேன். நாளைக்கு கண்ணு போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கேம் முக்கியம் இல்ல, திரும்ப நான் சொல்றேன், கண்ணை விட கேம் முக்கியம் இல்ல. அதத்தானே பண்றாங்க. பண்ணக்கூடாது, சபரி வின் பண்ணக்கூடாதுன்னு இல்லங்க, திவ்யா கிட்ட அந்த பாடல் இருக்க கூடாதுன்னு அவங்க. ஓகே, திவ்யாவும் சபரியும் அதுதான் அவங்களோட இது. அவங்க வந்துட்டு இன்னாருன்னு செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நான் ஒரே வார்த்தை சொல்றேனே, கண்ணை விட உங்களுக்கு திவ்யா கிட்ட பாடல் இருக்க கூடாதுன்னு தான் முக்கியம். நீங்க ஏன் கண்ணு வலிக்குதுன்னு சொல்லணும், கேம் ஆடி முடிச்சுட்டு சொல்லலாமே. கேம் ஆடி முடிச்சுட்டு நீங்க சொல்லுங்க. எப்படி அது ஆற போட்டு சொல்லுவாங்களா? அப்ப என்ன நடக்குதோ எனக்கு கண்ணு வலிக்குது, எனக்கு கண்ணு வலிக்குது, எனக்கு கண்ணு வலிக்குது, என்னால கேம் ஆட முடியலன்னு சாண்ட்ரா கிட்ட போய் அழுகுறீங்களே. அழுதுட்டு இருக்கும்போது திடீர்னு சாண்ட்ரா பின்னாடி தள்ளி விட்டு நீங்க பாட்டு ஓடி போய் பாட்டு எடுக்கிறீங்கன்னா அப்ப இது என்ன மாதிரியான கேம்? நீ இப்ப சாண்ட்ராவை தள்ளி விட்டது அந்த வலிக்காக நீ பேசிட்டு இருக்க? நீ கிடையாது. கண்ணு முக்கியங்கிறது தான் என்னோட மேட்ரு. நாளைக்கு கண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவங்க தப்பு சொல்ல மாட்டாங்க, இவங்க இன்டர்நேஷனலா பண்றாங்கிறத முடிச்சிருவாங்க. சேனல் இதையே அவங்க பாத்துட்டு இருக்குங்கிற கேள்வி வரும். இது வந்து விஜய் டிவிக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, இது வந்து விஜய் டிவிக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, நாளைக்கு நம்மளே ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணாலும் நமக்கும் இது பிரச்சனையாகும். இல்ல, இந்த ரியாலிட்டி ஷோவே சரியா பண்ணலன்றதுதான் பிரச்சனை. இதுதான் நாங்க விஜய் சேதுபதி வந்த நாள்ல இருந்து ரியாலிட்டி ஷோ, நீங்க ரியாலிட்டி ஷோ நல்லா பண்ணுங்க பண்ணல அதெல்லாம் மேட்டரே கிடையாதுங்க. ஒருத்தருக்கு கண்ணில் பாதிப்பு போட்டிருக்குன்னா அந்த கண்ணில் பாதிக்கப்பட்டவர் ஃபர்ஸ்ட் அவங்க கேர் எடுக்க வேண்டியது கண்ணை தான். என் கண்ணை எக்கீரை கெட்டு போட்டு நான் கேம் ஆடுவேன்னு போனா நீங்க ஏன் தடுக்கலன்னு கேட்பாங்க பிக் பாஸ். பிக் பாஸ் தடுத்துருக்கணும். பிக் பாஸ் வந்து கேம் பாஸ் பண்ணுங்கிறாங்க ஜட்ஜஸ் கேம பாஸ் பண்ணுங்கிறாங்க. ஜட்ஜஸ் 2 பேரும் சொன்னாங்க கேம் பாஸ் பண்ணுங்க, அவங்களுக்கு அடிபட்டு இருக்கு என்னன்னு பார்ப்போம் உள்ள வாங்கன்னு சொல்லும் போது டாக்டர்ஸ் வராங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இவங்க ஓடி போய் பாட்டில் எடுக்கிறாங்கன்னா அப்போ பிக் பாஸ் உடைய குரலுக்கு என்ன அர்த்தம், ஜட்ஜஸ் உடைய குரலுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு நான் என் கண்ணு போனாலும் பரவாயில்ல, அடுத்தவனுக்கு 2 கண்ணு இருக்க கூடாதுன்னு நினைக்கிறது. உன் புரிதலுக்கு அவ்வளவுதான் கான்செப்ட் விட்டுடு. நான் என்ன தெரியுமா சொல்றேன், ஐ எம் டாக்கிங் அபவுட் ஒரு பொண்ணை வந்துட்டு ஒரு மேன் ஹேண்ட்லிங் பண்ணி அடிச்சு காயப்படுத்திருக்காங்க. அந்த பொண்ணு வந்துட்டு வலின்ற வார்த்தையும் வெளியில விட்டுருக்காது. அப்புறம் வந்துட்டு அவ இது பண்ணிக்கினான்னு வச்சுக்கோ, வலின்ற வார்த்தை அவ வெளியில வாய விட்டு சொல்லி இருக்கா. இதுக்காக யாருக்குமே அங்க வந்துட்டு ஒரு கருணை இல்லைனாக்கா என்ன மாதிரி மனிதர்கள் நீங்க? கருணை இல்லாம விக்கல் தான் சொல்றது, மேன் ஹேண்ட்லிங் பண்ணு சபரிக்கு வந்துட்டு விக்கல் தான் சொல்றது. விக்கலோட உண்மையான முகம் இப்ப வெளியில வருது. வாட் a cheap guy you are. உன்னை வந்துட்டு இப்ப அந்த சாண்ட்ரா வந்துட்டு அது ஒரு டாஸ்க்னு சொன்னதுக்கு அப்புறம் தலையில இப்படி கைய வச்சுட்டாரா உட்காந்துட்டாரா. நான் எமோஷனலா அழுதுட்டு இருக்கும் போது கூட எனக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கலாமே. அப்போ வந்து என்ன சொல்றது, அந்த உணர்வுகள் உனக்கு மட்டும்தான் சொந்தமா, வேற யாருக்கும் கிடையாதா? எப்படி கிண்டல் பண்ற, எப்படி சொல்ற நீ ஹேண்ட்லிங் மேன் ஹேண்ட்லிங் பண்ணனுட்டுன்னு ஒருத்தனுக்கு எப்படி கத்து கொடுக்குற? இப்ப கம்ருதீனுக்கு வந்துட்டு பிரஜனை என்ன சொல்லிட்டு இது பண்றான்,
ஒரு விஷயம் சொல்றப்போ எனக்கு ரெட் கார்டு கொடுத்தா கூட நான் வாங்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னான்னு சொல்லிட்டு, அப்ப இது மேன் ஹேண்ட்லிங் பண்ணனுட்டு என்கரேஜ் பண்றதோ ஒரு குற்றம் தானே? இல்லங்க, நீங்க மேன் ஹேண்ட்லிங் போறீங்கன்னா அதுக்குள்ளலாம் நான் போவே இல்லை. நான் அதை பத்தி இன்னும் டாபிக் அதை பத்தி வரவே இல்லை. நான் என்ன சொல்றேன், பார்வதி கண்ணில் அடிபட்டு இருக்கு, கேமை பாஸ் பண்ணுங்க பிக் பாஸ் கிட்ட ஜட்ஜஸ் 2 பேரும் சொல்றாங்க. இவங்களும் எனக்கு கண்ணு வலிக்குது அப்படிங்கிறாங்க. நீங்க உள்ள வாங்கன்னு சொல்லிருக்கோம், பிக் பாஸ் டாக்டர் கூப்பிடுறேங்கிறாரு. சொல்லிட்டு இருக்கும் போதே இவங்க ஓடி போய் பாட்டில் எடுக்கிறாங்க அப்படின்னா, கண்ணை விட எனக்கு கேம் தான் முக்கியம் நினைக்கிறவங்க எதுக்காக அந்த கேம் பாஸ் பண்ணுங்கன்னு ஜட்ஜஸ் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும்? இல்ல நான் என்ன தெரியுமா சொல்றேன், அந்த நேரத்துல சபையும் சரி திவ்யாவும் சரி என்ன நினைச்சாங்க, 2 பேரும் என்ன நினைச்சாங்க அப்படின்னா கேம் பாஸ் ஆயிடுச்சுன்னு நினைச்சாங்க. ஹரிஷ், நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் நீ அதே வார்த்தைகள் தான் பேசிட்டு இருக்க. அடுத்த இதுக்கு போயிடலாம். இல்ல நான் ஒரே விஷயம் தான் நான் மறுபடியும் சொல்றேன். டெல்லி கணேஷ் அவருடைய ஒரு படத்துல வரும், நான் நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்து அவன் நல்லா இருக்கான். ஆமா, பார்வதியோட கேம். பெரும்பாலான பேர் அப்படிதான் ஹரிஷ். அதுதான் பார்வதியோட கேம். இன்னைக்கு பாரும் இல்ல, நான் ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, திவ்யா ஜெயிக்க கூடாது, அவ்வளவுதான் ஹரிஷ். இதுக்கு என்ன சொல்றது, கிராமத்துல ஒரு பழமொழி கூட இருக்குது, என் புள்ள செத்தாலும் பரவாயில்ல மருமக தாலியா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு. அவ்வளவுதான் ஹரிஷ் அது கான்செப்டே. அந்த கேம் ஆடுறது ஓகே, பட் அதுக்கு உங்களை வருத்திக்கிட்டு ஆடணுமா? நம்ம அதை ஜஸ்டிபிகேஷன் பண்ண வேண்டாம், அது அவங்க பிளே, அது ஓகேவா? நம்ம நாளைக்கு சேனல் மேல வந்து விழுங்க, அது வந்து பழி. எப்படி சேனல் மேல அந்த பழி வந்து விடும்? இன்னைக்கு விஜய் டிவிக்கு நடக்குது, நாளைக்கு எவனுக்கு நடக்கும்? நாளைக்கு நம்மளே ஒரு ஷோ நடத்துறோம்னா நம்ம மேலே அந்த பழி வந்து விடும். இது மாதிரி ஏதாவது நம்ம மேலே வந்து விடும். தகுதியும் திவாகர் லாங்குவேஜ்ல சொல்ற இருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடக்காது. கமலஹாசன் இருக்கும் போது ஒரு கண் பார்வையில மொத்தமே வந்துட்டு என்ன சொல்றது, அண்ட சராசரங்களையும் அடக்குனாரு. நீ பேசினாலும் ஒண்ணும் கிடையாது. வீக்கெண்ட்ல தானே, வீக் டேஸ்ல இல்ல, வீக்கெண்ட்ல தானே கமல் பேசினாரு, வீக் டேஸ்ல இல்ல. இல்ல இந்த என்ன சொல்றது, முழங்கிய கிள்ளி எரியறத விட்டுட்டு நம்ம கோடாலி எடுத்து வெட்டுறதுக்கு வீக்கெண்ட்ல வந்து கமல் அவ்வளவு கத்தியும் வீக் டேஸ்ல நிறைய சம்பவங்கள் நடந்தது. அதுக்கெல்லாம் என்ன பண்ணாருன்னா மறுபடியும் வீக்கெண்ட்ல வந்து தான் பேசினாரு, வீக் டேஸ்ல வரல. அதே மாதிரி விஜய் சேதுபதியும் வீக்கெண்ட்ல தான் பேச முடியும், வீக் டேஸ்ல பேச முடியாது. பிக் பாஸும் வந்து டாக்டர்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இவங்க ஓடுறது என்ன பொறுத்தவரை, இவங்க கண்ணை விட கேம் தான் எனக்கு முக்கியம்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது ஓகே, எனக்கு புரிஞ்சுது. பட் அப்படி கண்ணை விட கேம் தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க கேமை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்ணுக்கு பார்க்கலாமே, எதுக்கு பாதியில ஓடி வந்து நீ தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்க. நான் தெளிவா சொல்றேன், கண்ணை விட கேம் தான் முக்கியம் நினைக்கிறாங்க. பாதியில ஸ்டாப் பண்ண வச்சுட்டு மறுபடியும் ஓடு போய் எடுக்கணும், அதுதான் என் மேட்டர். கேம் முக்கியம் கிடையாது பார்வதிக்கு, கண்ணை விட கேம் முக்கியம் கிடையாது. அப்புறம் ஏங்க திவ்யாவோட எடுத்துட்டாங்க, முன்னாடி வரக்கூடாதுன்றது மட்டும் தான் அவங்களோட இது. இவங்க திவ்யாவோட பாட்டில் எடுக்கும்போது சபை கிட்ட 2 பாட்டில் இருந்தது, திவ்யா ஒரு பாட்டில் தான் வச்சிருந்தாங்க, இவங்க ஒரு பாட்டில் வச்சிருந்தாங்க. சரிங்களா? அப்போ இவங்க எடுக்கணும், பாட்டில் எடுக்கணும்னா சபரிகிட்ட போய் எடுக்கணும், திவ்யாட்ட போய் எடுத்தாங்க. ஏன்னா திவ்யா இவங்களை விட லீடிங்ல வந்துடக்கூடாது. ஒரு பாட்டில் வச்சிருந்தாலும் அந்த ஒரு பாட்டில் நான் தான் வச்சிருக்கணும் நினைக்கிறது என்னப்பா தப்பு இருக்கு? நான் அதை தப்புன்னு சொல்லல, அதை தப்புன்னே நான் சொல்லல. இல்ல நம்ம அடுத்த டாபிக் போலாம். இங்க கேம ஸ்டாப் பண்றதுக்கான ப்ராசஸ் போகும்போது நான் கேம் ஆடுறேன்னு சொல்றவங்க கண்ணை விட கேம் தான் முக்கியம் ஏன் நினைக்கிறீங்கன்னு கேக்குறேன். நீ அங்கதான் நிக்கிறேன், நான் திரும்ப அதே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். நான் ஹெல்த் பத்தி பேசுறேங்க, நான் ஹெல்த் பத்தி பேசுறேன், பார்வையோட ஹெல்த் பத்தி பேசுறேன். நீ யாருப்பா கவலைப்படுறதுக்கு? நான் அவளே கவலைப்படல, நீ ஏன் கவலைப்படுற? நான் என்ன தெரியுமா சொல்றேன், பார்வதி வந்து கண்ணை விட கேம் முக்கியம்ன்றது கிடையாது, தன்னை விட திவ்யாவோ இல்ல சபரியோ முன்னேறிட கூடாதுன்னு நினைக்கிறது தான் அந்த கான்செப்ட். அப்படி இல்லாம சபரி 2 பாட்டில் வச்சிருந்தாருங்க, சபரிகிட்ட இருந்து ஒரு பாட்டில் பிடிக்க வேண்டியதானே, திவ்யாட்ட இருந்து ஒரு பாட்டில் பிடிக்க நீங்க உள்ள போயிட்டீங்க. ஹரிஷ், இந்த டாபிக்கே தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இல்ல, திவ்யாட்ட இருந்து ஒரு பாட்டில் பிடிக்கிட்டு உள்ள போயிட்டீங்களே, சபரி 2 பாட்டில் வச்சிருந்தாருல, சபரிகிட்ட இருந்து ஒரு பாட்டில் பிடிக்க வேண்டியதானே அப்படியே. இல்ல, நான் ஆக்சுவலி இந்த டாபிக் எடுத்ததே டாஸ்க பத்தி பேசுறதுக்காக இல்ல, ஒரு ஹியூமன் பீயிங்க்கு, ஒரு பெண்ணுக்கு நடந்த அநியாயத்தை பத்தி நான் சொல்றேன். நான் பேசிட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு எனக்கு ஒரு கண்ணு போனா பரவாயில்ல, உங்களுக்கு 2 கண்ணு போகட்டும், அதுக்காக நான் என்னோட கண்ணு இழந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு போறது
என்ன ஓகே பொறுத்தவரை தன்னைத்தானே அவங்க வருத்திக்கிறாங்கன்னு நான் சொல்றேன். சரி ஹரிஷ், தன்னைத்தானே நீ சொன்னதே வருத்திட்டு கரெக்டா கேமாற வேண்டிய இருக்கட்டும். அவசியம் என்ன இருக்கு? ஓகே, நீ சொல்றது கரெக்டா இருக்கட்டும். நம்ம அந்த அந்த டாஸ்க் பத்தி விட்டுட்டு நான் அடுத்த இதுக்கு போறேன் நானு. இந்த பாரு இன்ஜுரி வச்சு இந்த நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க பாரு, அது சாண்ட்ரா, இன்க்ளூடிங் சாண்ட்ரா. நீ எல்லாம் என்ன பொம்பளைன்னு கேக்குறேன் நான். எப்ப பாரு சொல்றியே பசங்க பாத்துட்டு இருக்காங்கன்னு. இத பார்த்தா காரி துப்ப மாட்டாங்க உன் பசங்க. ஒருத்தர் வந்துட்டு வலியில இருக்காங்க, வலி இருக்கோ நடிக்கிறாளோ ஏதோ ஒண்ணு, வலியில இருக்காங்க. இப்ப அவ நடிக்கிறானே நடிக்கல, எனக்கு சொல்லவே தெரிஞ்சு பார்வதி முடியாது. நடிக்கல. அவங்க இல்ல இல்ல, வந்து வலி தட்ஸ் அ திங், அதிகமா தட்ஸ் அ இருக்கு திங். அவங்களுக்கு. நான் அதுதான் நான் சொல்ல வரேன். பார்வதி நடிக்கல, ஏன்னா அந்த கண்ணோட வீக்கம் நல்லா வெளியில விசிபிளா தெரியுது. சோ அவ்வளவு பெரிய கண்ணை வச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்கிறப்போ அவளை பார்த்து நம்ம அம்மா இப்படி எல்லாம் கிண்டல் பண்றாளேன்னுட்டு உன் பசங்க காரி துப்பாது. இன்னொரு வாட்டி என் பசங்க இது முன்னாடி இப்படி நடக்க கூடாது, அப்படி நடக்க கூடாதுனாக்க நிச்சயமாவே வந்துட்டு நாங்க அசிங்கமா கேட்போம். சாண்ட்ரா, என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கு? கொஞ்சம் கூட ஒரு ஹியூமானிட்டி வேண்டாம் உங்களுக்கு எல்லாம்? இப்ப இவ்வளவு நாள் 18+18+ போனது, இப்ப ஹியூமானிட்டி இல்லாம ஆடிட்டு இருக்கீங்க உட்கார்ந்து. விக்ரம், சபரி, கனி, இவங்க சாண்ட்ரா, பிரஜன் எல்லாம் எஃப்ஜே எல்லாருமே தான் இருந்தாங்க, எல்லாருமே தான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல பார்வதிகா வாய்ஸ் அவுட் பண்ணது கெமி மட்டும் தான் நினைக்கிறேன். கெமி மட்டும் தான் பார்வதிகா வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா கண்ணில் அடிபட்டுருச்சு, சபரி 2 பாட்டில கையிலையும் காலையும் கையில பிடிச்சிட்டு இருந்தாரு. அது எப்படி நியாயமாகும் அப்படிங்கிற கேள்வியை கெமி எழுப்பினதுனாலதான் மறுபடியும் அந்த டாஸ்கை விளையாடுவோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கே பிக் பாஸ் நடந்தாரு. இல்லைன்னா சபரி அப்பவே வந்து கேப்டன் ஆயிருப்பார். சோ எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நாமினேஷன் டாஸ்க் எல்லாம் தேவைதானா அப்படின்றது இருக்குது. ஐ மீன் கேப்டன் டாஸ்க். அடுத்து வந்துட்டு நாமினேஷன், சாண்ட்ரா வந்துட்டு டைரக்டா வந்து அமித்தை நாமினேட் பண்ணி முடிச்சிட்டாங்க மேடம். ரொம்ப நல்ல விஷயம். அது முடிச்சிட்டாங்க. இவங்களுக்கு என்ன கண்டென்ட் பிளாக்கரா சபரி தான் கண்டென்ட் பிளாக்கர்னு சொல்லுவாங்கன்னா, சபரியை விட இவ பெரிய கண்டென்ட் பிளாக்கர். இல்ல, தட்ஸ் ஃபைன். இவங்களுக்கு வந்துட்டு அந்த உள்ள வச்சு கதவு மூடினது ஹர்ட் ஆயிடுச்சு, அதனால இவங்க பண்ணிட்டாங்களாமா. இதுல நாமினேஷன் லிஸ்ட்ல அரோரா, திவாகர், எஃப்ஜே, கனி ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டு என்ன சொல்றது, ஸ்வீட் எடு கொண்டாடுன்ற மாதிரி இருக்கு. நீ எஸ்கேப் ஆயிடுவ இந்த வாட்டி, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனா மக்களை ஃபேஸ் பண்றதுக்கு எதுக்கு இவ்வளவு நாள்ன்றதுதான் கேள்வியே. கெமி, பிரஜன், ரம்யா, சுபிக்ஷா, பிரஜன் இல்லையா? பிரஜனுக்கு தான் வந்து இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துட்டாங்க சாண்ட்ரா. ஓகே, அப்ப சாண்ட்ராவை யாரும் சாண்ட்ரா நாமினேட் ஆயிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. சோ பிரஜன் பதில் சாண்ட்ரா. ஆமா. வியானா, சுபிக்ஷா, விக்ரம், திவ்யா எல்லாருமே இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நாமினேஷன் லிஸ்ட் இருந்தா மட்டும்தான் அது ஒரு நல்லா இருக்கும். எல்லாம் சும்மா என்ன சொல்றது, எல்லாம் சேஃப் ஜோன்ல விளையாடிட்டு திவாகர், பார்வதி, கம்ருதீன், அடுத்தது கம்ருதீனுக்கு அடுத்ததுன்னு பார்க்க போனாக்கா வினோத், இதேதான் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இது என்ன சொல்றது, இப்ப இந்த வாட்டி தான் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த நாமினேஷன் ப்ராசஸே ஒழுங்கா இருக்கு அப்படின்னு. இந்த வாட்டியும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, பிஆர் ஒர்க் பார்த்து எல்லாரையும் காப்பாத்திட்டு கடைசியில ரம்யா வெளியில போக வேண்டிய கேஸ் தான், அது இல்ல. பட் வந்து ரம்யாவோட இன்னும் மோசமா இருக்கக்கூடிய பல கேஸ்கள் உள்ள இருக்கு. எஃப்ஜே என்ன பண்றான் சொல்லு? என்ன பீட் பாக்ஸிங் மட்டும் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. எவ்வளவு நாள் நாங்க அதை கேட்கறது. நெக்ஸ்ட் வந்துட்டு நேத்து பிரவீனோட எவிக்ஷன், அவனால வந்துட்டு எமோஷன் கண்ட்ரோல் பண்ண முடியாம என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தான்றத மட்டும் பார்க்க முடிஞ்சது. பட் கொஞ்சம் ஃபேக்கா இருந்த மாதிரி இருந்தது என்னோட பார்வைக்கு. ஐ எம் நாட் கமெண்டிங் ஆன் திஸ். நான் சைக்காலஜிக்கலி நான் அதை பாக்குறேன். டு பி ஹானஸ்ட், பிரவீனுக்கு வந்து அந்த நேரத்துல அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு தெரியல. அதை வந்து எப்படியோ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு மைண்ட் செட்டுக்கு கொண்டு போயிட்டு இருந்தாரு. கடைசி வரைக்கும் அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஒரு கட்டத்துல வந்து போய்தான் ஆகணும் அப்படிங்கிறப்போ வேற வழி இல்லாம அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இதுல என்னன்னாக்கா, இந்த மக்களுக்கு உள்ள இருக்கிற வரைக்கும் இல்ல சான்ஸ் கிடைச்சது கூட பெரிய விஷயமா தெரிய மாட்டேங்குது, உள்ள இருக்கிறதும் பெரிய விஷயமா தெரிய மாட்டேங்குது. ஆனா இந்த எவிக்ஷன் ஒண்ணு நடந்ததுக்கு அப்புறம் தான், அந்த நாமினேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பயம் இருக்கு. எவிக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்களால எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அந்த வெளியில போறப்பதான் வந்துட்டு நம்ம எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டு வரோம் அப்படின்றது வந்துட்டு வருது அவங்களுக்கு. சோ நான் என்ன கேக்குறேன், கிடைக்கிற ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் எவ்வளவு பாசிட்டிவா முடியுமோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்க கொண்டு போகலாமே, ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க அப்படின்றதுதான். துஷார் ஒரு வாரமும் சொல்றது, நான் நெக்ஸ்ட் வீக் நல்லா பண்ணிடுவேன்னுட்டுன்னு. இப்ப அந்த நெக்ஸ்ட் வீக்கே இல்ல துஷார். கலை கூட விஜய் சேதுபதி அட்வைஸே பண்ண கலைக்கு, நீங்க வந்து
இந்த வீட்டுல எதுவுமே பண்ணல, உங்களை பார்க்கவே முடியல, ஆனா நீங்க ஸ்டெப் எடுக்கிறதுக்குள்ள நீங்க நீங்க மக்கள் வெளியில அனுப்புறதுக்குள்ள நீங்க ஏதாவது ஸ்டெப் எடுத்து ஆகணும் அப்படிங்கறத விஜய் சேதுபதி அட்வைஸ் பண்ணார் கலைக்கு. கலை சண்டை போட ஆரம்பிச்சாரு, அந்த அந்த வீக் தான் வெளியவே போனார். அந்த டேபிள உதச்சு கீழே தள்ளி விட்ட அந்த வீக் தான் கலை வெளியில போனது. அதே மாதிரி துஷார் பேச ஆரம்பிச்ச அந்த வீக்ல தான் வெளியில போனது. இப்ப இவர பிராங்க்ல ஒரு நல்லா பண்ணாரு, இந்த பிராங்க் நல்லா இருந்தது. ஆக்சுவலா அந்த பிராங்க் நீங்க சாண்ட்ராக்கு வந்து பிக் பாஸே ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்திருக்காரு, அதை நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா பிராங்கையும் அக்செப்ட் பண்ணணும். நீங்க பிராங்க் தப்பு அப்படின்னா அந்த சீக்ரெட் டாஸ்க்ல அவங்க அவங்க வந்து அந்த சீக்ரெட் டாஸ்க்ல சில விஷயங்கள் பண்றதும் தப்பு. நீங்க பிராங்க் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னா இதையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா சீக்ரெட் டாஸ்க்ல எத்தனை பேருடைய எமோஷன்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த பிராங்க்லயும் நிறைய பேரோட எமோஷன்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்க பிராங்க் சீக்ரெட் டாஸ்க்ல எமோஷன் பாதிக்கப்பட்டாலும் அது டாஸ்க் நினைக்கிறேன் சொல்றீங்க, பிராங்க்ல எமோஷன்ஸ் பாதிக்கப்பட்டா அதுக்கு வந்து கண்டிக்கிறீங்கன்னா அது என்ன பொறுத்தவரை தப்பா தெரியுது. ஆனா பிராங்க்ல ரொம்ப நல்லா இது பண்ணாரு பிரவீன், ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாரு. அது அவரும் பிரஜினும் ஓரளவு நல்லா கொண்டு போயிருந்தாங்க. அந்த இடத்துல கமருதீன் ஒரு வார்த்தை பேசியிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். அவர் வந்து ரொம்ப அமைதியா இவங்க 2 பேர் பாத்துக்குவாங்கிற அந்த ஒரு இதுல போயிட்டு இருந்தாரு. அது ஒர்க் அவுட் ஆகல கமருதீனுக்கு. பட் ஸ்டில் எனக்கு தான் போனார் இவரும் பிரவீன். இல்ல எனக்கு பிரவீன் எப்படி தெரிஞ்சாரு அப்படின்னா சந்தர்ப்பவாதி மாதிரி தெரிஞ்சது. மோஸ்ட்லி அங்க இருக்கிறவங்க எல்லாம் சந்தர்ப்பவாதிகள் தான், அது வேற விஷயம். பட் இவர் என்ன பண்றாரு, கூடவே இருந்து குழி பறிக்கிற மாதிரி. அது அந்த வாரம் என்ன பண்றாரு, திவாகர் கூட, வினோத் கூட, பார்வதி கூட ரொம்ப க்ளோஸா இருந்தாரு. கேப்டன்சி வந்த உடனேயே அப்படியே ஜம்ப் அடிச்சு கனிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுதான் இப்போ நீ பார்வதி இஸ் 1000 times better than these people சொல்லுவேன் நான். என்னன்னா முகத்துக்கு நேரா கத்துறா அந்த பொண்ணு. இப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, முதுகுல குத்திட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க நீங்க. அது அந்த மாதிரி ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு அவ்வளவு இதுவா பண்ணக்கூடாதுன்றது என்னோட இது. இன்னொரு விஷயம் நேத்து நடந்ததுல அரோரா வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஹானஸ்டா இருந்தது. இப்போ யாரோ அவங்கள எல்லாரும் அரோரா வந்து இந்த வீட்டுல பணத்துக்காக இருக்காங்க, அவங்கதான் வந்து இந்த வீட்டுல வந்து ஒண்ணுமே செய்யாம இருக்காங்க, சோஷியல் சர்வீஸ் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இல்ல எனக்கு தெரிஞ்ச அரோரா அங்கங்க ஒரு சில இதுலயாவது வராங்க. ரம்யா அந்த அந்த வீட்டுல எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல. எப்ப பாரு லூஸ் மோஷன். ஆமா, அப்ப என்னத்துக்கு அது வச்சிட்டு இருக்காங்கன்றது தெரியல. ஆக்சுவலி இந்த வாரம் என்ன சொல்றது, எவிக்ட் ஆக வேண்டிய பர்சனுக்கு லாஸ்ட் மினிட்ல நீங்க சேஞ்ச் பண்றீங்க. நீங்க எவிக்ட் பண்ணிருக்கணும். அரோராக்கு வந்து என்ன பிரச்சனைனா, துஷார் வெளியில போனது அரோராக்கு வந்து ஹர்ட் ஆயிருக்கு. அது அந்த பொண்ணு அதுல இருந்தே என்ன வெளியில வரல. அதுக்குள்ள அந்த பொண்ணு வீட்டுல இருக்கு இதுதான் இருக்குன்னு நீங்களா ஒரு முத்திரை கொடுத்துருக்கீங்க அந்த பொண்ணு மேல. அது இன்னும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. அது என்ன பண்றதுன்னு தெரியாம காலையில உட்காந்து லெட்டர் எழுதிட்டு இருந்தது. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அதுன்னு ஏதோ லெட்டர் எழுதிட்டு இருந்தது. பார்வதி போனாங்க, ரொம்ப அழகா கன்சல்ட் பண்ணாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது பார்வதி பண்ண விஷயம். ஏன்னா ஒருத்தர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது யாரோ ஒருத்தர் பேசினா மட்டும்தான் அந்த ஸ்ட்ரெஸ் குறையும். யாரோ ஒருத்தர் அதுல வந்து நானும் ஒரு பங்கு எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ல நானும் ஒரு பங்கு எடுத்துக்கிறேன்னு சொல்றப்பதான் அது குறையும், ஸ்ட்ரெஸ் குறையும். ரெண்டாவது அதை அப்படியே டைவர்ட் பண்ணி கொண்டு போனா மட்டும்தான் அது டிஃப்ரெண்டா போகும். ரொம்ப அழகா பண்ணாங்க பார்வதி. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு சக ஹவுஸ்மேட் வந்து ஸ்ட்ரெஸ்ஸா என்ன பண்றதுன்னு தெரியாம முடிக்கும் போது மற்ற எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. பார்வதி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 2 hours உட்காந்து இவங்களோட பேசாங்க. என்ன பிரச்சனை, ஏன் தனியா இருக்க, என்ன ப்ராப்ளம், துஷார் வெளியில போயிட்டேன்னா அது நீ எப்படி பொறுப்பாவ அப்படிங்கறதெல்லாம் பேசி கன்சோல் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டாபிக் அப்படியே மாத்தி வேற எங்கேயோ கொண்டு போய் அப்படியே முடிச்சிட்டாங்க. ஹேண்டில் பண்ணி பாருங்க, அது வந்து பாராட்ட விஷயம். ஓகே, இது வந்துட்டு சொன்னது வந்து அரோராவை பத்தி நேற்று சொன்னது வந்துட்டு she entered the show வந்துட்டு to earn money and fame ன்னு சொல்றாங்க. ஆமா ஐயா, நீங்க எல்லாம் கூட அதுக்குதான் வந்திருக்கீங்க. அந்த பொண்ணு என்ன சொல்றது தெரியாம சொல்லிடுச்சு, அத்தையே வச்சு குத்திட்டு இருந்தாக்க என்ன அர்த்தம்னு கேக்குறேன். இதுல அரோரா வந்துட்டே இல்ல அப்படின்னுட்டுன்னு விஜேஎஸ் மென்ஷன் பண்ண விஜேஎஸ்க்கு சுபிக்ஷாவும் ஸ்கிரீன்ல இல்ல, ரம்யாவும் ஸ்கிரீன்ல இல்ல, கனி ராஜமாதா அந்த அம்மாவும் ஸ்கிரீன்ல கிடையாது. ராஜமாதா பண்றது எல்லாம் விஷத்தனமான வேலைகள் தான் செய்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது இதெல்லாம் குவெஸ்டின் பண்ணாம இது 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 ஒரு பெரிய இஷ்யூ மாதிரி கண்டிப்பா நம்ம இவ்வளவு ரூபாய் ஒரு நாளைக்குன்னு சொல்லிட்டு பேசி அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சைன் பண்ணிட்டு தானே உள்ள வராங்க. இதை இப்ப இந்த மேடையை வந்துட்டு ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க, நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய இதுக்கு கிடைக்கும்ன்றது தானே ஆரம்ப சீசன் 1ல இருந்து வந்துட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுதானே இந்த பொண்ணு சொல்லுது மணிக்கோ ஃபேம்கோ வந்தேன்னு சொல்லிட்டு. அரோரா சொன்னது, அரோரா சொல்லிட்டாங்க. ஓகே, நீங்க பார்வதி வந்து ரம்யா பத்தி சொன்னது, அதுக்கு ரம்யா அழுகுறாங்க. கரெக்டா
சொன்னா அந்த பொண்ணு. ஆமா. இப்போ ரம்யா என்ன சொன்னா, சும்மா நான் ஓட்டிட்டு போகணும்ன்றத அவ கிளீனா வெளிப்படையா சொன்னா. நான் இந்த இதுலயே இருக்கணும், சூப்பர் டீலக்ஸ் வீட்லயே தான் இருக்கணும்ன்றது வந்துட்டு அந்த சோம்பேறித்தனத்தை அழகா சொன்னா ரம்யா. அதான் வந்துட்டு ஷீ இஸ் பாயிண்டிங் அவுட். அப்படி இருக்கும்போது எதுக்கு தப்பாகுது? அதுக்கு உட்காந்து எதுக்கு அவ்வளவு சீனை போடுறீங்க? இது எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இது பார்வதி சொன்னதுல எனக்கு தப்பா தோணல. இல்ல, பார்வதி கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணாங்க ரம்யாவை. பட் வந்து ரம்யா எனக்கு அழுது ரொம்ப, என்ன சொல்றது, ரொம்ப நடிக்கிற மாதிரி இருக்கு. விமர்சனம் ஏத்துக்க முடியறது இல்ல. நடிக்கிறத விட நான் வந்து அவங்கள பத்தி பேசிடலாம், ஆனா அவங்க என்ன பத்தி ஒரு வார்த்தை பேசுவோம். இதுதான் வந்துட்டு அங்க இருக்கிறவங்களோட மைண்ட் செட்டே அப்படித்தான். அடுத்தது வந்து ஹரேஷ் பிரஜன் சொல்றது வந்துட்டு கம்ருதீன் வந்து டைம் பாஸர் இங்க அப்படின்னுட்டு என்ன சொல்றாரு. உனக்கெல்லாம் என்ன இருக்கு அதை சொல்றதுக்குன்னு கேக்குறேன். ஹி இஸ் அ டேலண்டட் பர்சன் கம்ருதீன். இப்ப எல்லா விஷயத்திலயும் அவன் பாட்டு பாடினதெல்லாம் வந்துட்டு அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது. அவ்வளவு அழகா பாட்டு பாடுறான், டான்ஸ் ஆடுறான், எவ்வளவு விஷயங்கள் செய்யறான். அவ்வளவு ஈஸியா வராதுங்க யாருக்கும். அது வந்து அவங்க சீஃப் கெஸ்ட் வந்ததுனால ஐ மீன் இல்ல, இப்ப நானே வந்து எனக்கு ஆர்ட் வரைய வரும். நான் எப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு டிப்ரெஸ்டான ஒரு நிலையில இருந்தப்பதான் எனக்கு அந்த ஆர்ட் வரைய வருங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து உங்களை எல்லாரும் கார்னர் பண்ணி உங்களுக்கு வந்து எதுவுமே வராது, நீங்க வந்து எதுக்குமே யூஸ் இல்லைன்னு சொல்லும் போதுதான் உங்களுடைய டேலண்ட் வெளியில வரும். அந்த இடத்துல வந்து கம்ருதீனுக்கு ஒரு ஆர்ட் வரையறதுக்கு ரொம்ப அழகா வரைகிறார் அப்படிங்கிறப்போ டேலண்டட். அவருடைய டேலண்ட் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இடம் அமையலன்னு நான் பாக்குறேன். டேலண்ட்டுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அமையலாங்கிறதுக்காக கம்ருதீன் எதுக்குமே யூஸ் இல்லைன்னு சொல்றதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதுதான் எல்லா ஸ்கிரீன் பிளேவும் பண்ணிட்டு இருக்கிற பையனை பார்த்துட்டு என்ன சொல்றது, இப்ப எனக்கு தெரிஞ்சு பிரஜன் தான் வந்துட்டு கிளவுன் அப்படின்றத நான் சொல்வேன் நானு. ஏன்னா ஹிஸ் ப்ரூவிங் ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஹிஸ் ப்ரூவிங் இஸ் அ கிளவுன் அப்படின்றது தான் நான் சொல்றேன். எப்படி சொல்ற கம்ருதீனால டைம் பாஸர்ன்றது நீ எப்படி சொல்ற? அவன் எதுவுமே செய்யலையா என்ன? எனக்கு அதுதான் எனக்கு சுத்தமா ஒன்னும் புரியல. என்ன ஜட்மெண்ட்ல வச்சிருக்காங்க. இவங்களும் அரோராவும் பார்வதியும் டிஸ்கஸ் பண்ணாங்க. பார்வதி நம்பி ஒரு விஷயத்த வந்து திவ்யாட்ட சொன்னாங்க. கம்ருதீன், அரோரா, அதே மாதிரி இன்னும் 3 பேர் சேர்ந்து ட்ரையாங்கிள் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொன்னாங்க. இவங்க திவ்யா வந்து அதை அப்படியே சாண்ட்ரா கிட்டையும் மற்ற எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணும். அது சுத்தமா பிடிக்கல. உங்களை நம்பி ஒரு விஷயம் சொல்றாங்க, நீங்க அதை அப்படியே வந்து பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லார்கிட்டையும் அப்படிங்கிறது இல்ல. திவ்யா இஸ் ட்ரைங் டு கிரியேட் அ கான்டென்ட். எப்படின்னு இப்போ திவ்யா பேசினதை நீ கவனிச்சியா? எனக்கு வர்ற ஆத்தறதுக்கு நிஜமா சொல்றேன், ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் திவ்யா இன் திஸ் மேனா. திவ்யா என்ன சொல்றாங்க சாண்ட்ரா கிட்ட, பார்வதி கம்ருதீன், அரோரா கம்ருதீன், பார்வதி அரோரா. எதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்ற? பார்வதி அரோரா தப்பு இல்லையா ஹரிஷ்? இது இப்ப இது எல்லாருக்கும் தெரியும். அரோரா வந்துட்டு துஷார் கூட சுத்திட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்பவே வந்துட்டு துஷார் வெளியில போன உடனே இப்போ ரம்யாவை வந்து சபரி தூங்க வச்சு தலையை தொட்டு இது பண்றதெல்லாம் வந்துட்டு நாம வந்துட்டு ஹானஸ்டா எடுத்துக்கணும். இப்போ நான் என்ன சொல்றேன்னாக்கா, திவ்யா இவ்வளவு கூட சீப்பா நீ பிஹேவ் பண்ணுவியான்றதுதான். நீ இப்போ எல்லாருக்கும் தெரியும் கம்ருதீனை வந்துட்டு அந்த துஷார் போன கையோட கம்ருதீன் வந்துட்டு பண்ணது வந்து ஒரு கன்சோல் பண்ணாரு, அவ்வளவுதான் நடந்தது அந்த இடத்துல. இப்போ இது வந்துட்டு சபரி நைட்டெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கைய புடிச்சிட்டு அப்படியே தூங்க வைப்பாராமா. அப்புறமா அவ என்ன சொல்றது, முழிப்பு வந்துற போதுன்றதுனால குழந்தைங்க கையை எடுக்கிற மாதிரி எடுத்து விடுவாராமா, தலையில கோதி விடுவாராமா, போவாராமா. இதெல்லாம் வந்துட்டு பாசமலர்ன்னுட்டு நம்ம எடுத்துக்கணும். இதே கம்ருதீன் அரோராக்கு பண்ணாக்கா அது வந்துட்டு 18+. என்னையா நடக்குதுங்க அப்படின்றதா கேக்குறேன். இப்ப திவ்யா சொல்றது எப்படின்னா, இது சரி அப்படியே கூட இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஹரிஷ். அரோரா கம்ருதீன், பார்வதி கம்ருதீன், அதை அக்செப்ட் பண்ணி நீ என்னத்துக்கு அரோரா பார்வதி கொண்டு வர அந்த இடத்துல என்ன மீன் பண்றேன்னு இல்ல. அவங்க இத ட்ரையாங்கிள்லாம் நீங்க நினைக்கிறதெல்லாம் எனக்கு அது எப்படி போற்றே ஆகும் வெளியிலன்னு நீங்க வெளியில பார்த்துட்டு வந்துவீங்க. ஒவ்வொரு விஷயமும் எப்படி வெளியில போற்றே ஆகும்னு உங்களுக்கே தெரியும். நீங்களே வந்து ஒரு விஷயத்த தப்பா போற்றே பண்றது எனக்கு அது சரியா படல. அது திவ்யாவை நம்பி பார்வதி ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படிங்கிறப்போ அந்த நம்பிக்கையை நீங்க வந்து கெடுக்கிற விதமா நான் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்றேங்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கும். ரொம்ப சீப் பிஹேவியர். சாண்ட்ரா, பிரஜின்னா, திவ்யா 3 பேருமே ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட்ன்றத நான் சொல்வேன் நானு. நேத்து எஃப்ஜேவை வந்துட்டு விஜய் சேதுபதி கேள்வி கேட்கிறாரு. அதான் வலிக்காம கேட்கிறாரு. பட் ஹஸ் பாயிண்டட் அவுட் சம்திங் வியானா சொன்னதுக்கு அப்புறம். ஆனா என்ன சொல்றது, ரொம்ப சாஃப்டா கேக்குற. இதே பார்வதியா இருந்தா நீ அந்த கேள்வி அந்த மாதிரி கேப்பியா? பார்வதியில கம்ருதீன்
டே ஒன்ல இருந்து அந்த பையனை அவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க. இப்ப இந்த கமருதீனா இருந்தாக்க நீ இவ்வளவு சாஃப்டா கேள்வி கேட்டிருப்பியா? இப்போ ஒருத்தர் பேசுறாங்க, பார்வதி ரியாக்ஷன் பண்றப்போ கேமரா பார்வதிக்கு வருது. முதல் ஏன் கேமரா பார்வதிக்கு வருது? அதுதான் என்னோட கொஸ்டின். கேமரா நீ இருக்கிற எல்லாரையுமே போக்கஸ் பண்ணு. ஒருத்தர் பேசுறப்ப இவங்க வந்துட்டு இப்படி கண்ணு பண்றது, வாய் பண்றது எல்லாம் சேர்த்து நீங்க போக்கஸ் பண்ணிட்டு பார்வதி பார்வதி பார்வதின்னுட்டுன்னு இது நாட் ஃபேர், நீ பண்றது நல்லது கிடையாது, நீ ஹாஸ்ட் கிட்டயே இப்படி பண்ற அப்படி பண்றன்னுட்டுன்னு ஒரு 4 பேர் எதிரில எதுக்கு அந்த பொண்ணையே வந்துட்டு கொட்டிட்டு இருக்கீங்கன்றதுதான் கேள்வி. இப்போ பார்வதி எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் ஃபைனலிஸ்ட். அவங்க வந்து கன்ஃபார்ம் ஃபைனலிஸ்ட். அவங்கள வந்து அந்த லிஸ்ட்ல இருந்து வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகள் நடக்கிற மாதிரி தான் நான் பார்க்கறேன். எப்படியாவது அவங்க ஃபைனலிஸ்டா இருக்கக்கூடாது அப்படிங்கிற அதுக்கான ப்ராசஸ் போறதா தான் நான் பார்க்கறேன். பட் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா ரொம்ப ஸ்டபானா விளையாடக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காங்க. Look, I too am not okay with Parvati's activities அங்க. கத்துறது முன்ன விட சேஞ்ச் ஆயிருக்கு. பார்வதிக்கு முன்ன விட நிறைய சேஞ்சஸ் இருக்கு. பட் என்னன்னா இன்னைக்கு டாஸ்க்ல மறுபடியும் பழைய பிஹேவியர் பார்க்க முடிஞ்சது அவங்ககிட்ட. எல்லார்கிட்டையும் கத்துறது, சண்டை போடுறது. நீங்க எல்லாரும் கார்னர் பண்றப்போ அது வரத்தான் செய்யும், கத்தாதான் செய்ய முடியும், சண்டை போடதான் செய்ய முடியாது, வேற விஷயம். பட் முன்ன விட இப்ப பரவாயில்ல பார்வதிக்கிட்ட. அவங்களுக்கு கேரக்டர் ஓரளவு சேஞ்சஸ் ஆயிருக்குங்கிறத நான் பாக்குறேன். ஏன்னா முன்ன வந்து யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு வேண்டப்பட்ட யாரோ ஒருத்தர் ப்ராப்ளம்ல இருந்தா மட்டும்தான் அவங்க கேரக்டர் பாத்துக்குவாங்க. எனக்கு நீங்க அரோரா கிட்ட அவங்க போய் பேசின விஷயம் அந்த விதம் ரொம்ப அவங்க கேரக்டர் உண்மையிலேயே சேஞ்ச் ஆக்கிக்கிறத நான் பாக்குறேன் அந்த இடத்துல. ஓகே ஓகே. சோ எனக்கு அது தெரியல. பட் பார்வதி வந்துட்டு மாறிட்டாங்கன்னால நம்ப முடியாது. சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கு, ஓரளவு சேஞ்சஸ் வந்திருக்கு. ஓகே. ஆனா ரொம்ப இரிட்டேட்டிங் கேரக்டர் தான் பார்வதி, நான் இல்லைன்னு சொல்லல. பட் கம்பேரிங் தீஸ் பீப்பிள் ஷி இஸ் 1000 டைம்ஸ் பெட்டர்ன்றது தான் நான் திருப்பி சொல்வேன். இப்ப நேத்து வியானா சொன்னதுக்கு அப்புறம் விஜய் சேதுபதி FJ வந்துட்டு ரொம்ப சாஃப்டா கேக்குறாரு, நீ தானே கிரெடிட் எடுத்துக்கிறதுக்கு ஆசைப்படுற, இந்த இது டாஸ்க் என்ன பிக் பாஸா கொடுத்தாரு, நீயா தானே கிரியேட் பண்ணிக்கின, நீ இதுல தானே வாஷிங்ல தானே இருக்கிற, நீ எப்படி நீ இதுல வந்து இது பண்ணுவ அப்படின்ற கேள்விகள் எல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகா சிரிச்சுட்டே மழுப்பிட்டே கேட்டுட்ட. இப்ப இது வேற யாருன்னா பண்ணிருந்தாக்க நீ எத்தனை கேள்வி கேட்டிருப்ப? நீ அது அந்த மாதிரி எல்லாம் இல்லாம சாஃப்டா கேட்டுட்ட. FJக்கும் அது புரிஞ்சிடுச்சு. வியானா சொன்னதும் விஜய் சேதுபதி சொன்னதும் FJ வந்துட்டு ரொம்ப இன்னோசன்ட் லுக் கொடுக்குறான். அவனுக்கு அது என்ன சொல்ல வராங்கன்னு புரியலையாமா. அந்த மாதிரி ஒரு லுக்க கொடுத்துட்டு அப்படியே மழுப்பி அவனம் போயிட்டான். இது ஒரு வாழைப்பழம் மாதிரி வழுக்கி போனாக்கா அது ஒரு வாழைப்பழம் மாதிரி வழுக்கி போயிட்டு கடைசியில வியானா தான் அங்க சும்மா நின்ன மாதிரி ஆயிடுச்சு நேத்து நடந்த இன்சிடென்ட். எனக்கு எதுக்கு FJக்கு அவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்றது எனக்கு சுத்தமா புரியல. ஆக்சுவலி ஓட்டிங் பிரகாரம் பார்த்தாக்கா எவிக்ட் ஆயிருக்கணும், ஏன் ஆகலன்றது எனக்கு தெரியல. வாழைப்பழம் மேட்டர் என்ன ஹரிஷ்? அது யார் எடுத்தாங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியல. அது எப்படி என்ன தலை ரூம்ல இருக்கு? இல்ல எல்லாரும் எடுத்து ஆளுக்கு ஒரு வாழைப்பழம் கொடுத்திருந்தாங்க. எல்லாருக்கும் எப்படி கொடுத்தாங்க ரம்யா அது அந்த வாழைப்பழத்தை? நான் அதை பார்க்கல. ஆக்சுவலா நான் ஒவ்வொன்னும் செக் பண்ணி அவங்களுக்கு வேணும்ன்றவங்களுக்கு ஒரு நான் எப்ப பார்த்தேன் அப்படின்னா வாழைப்பழம் இவங்க வியானா வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, வாழைப்பழம் எல்லாருக்கும் ஒண்ணுதானே கொடுத்தோம், எப்படி காணாம போச்சுன்னு கேட்டுட்டு இருந்தப்பதான் நான் பார்க்கவே ஆரம்பிச்சேன். அது எப்படி போச்சுங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு யார் எடுத்தாங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. பட் ஸ்டில் அதுக்கப்புறம் லைன்ல வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்றதும் அதுவும் எனக்கு தப்பாதான் தெரிஞ்சது. இவர் சொன்னார்னு நினைக்கிறேன், விக்ரம் சொன்னார்னு நினைக்கிறேன், இன்னொரு வாழைப்பழம் தராங்க லைன்ல வந்து வாங்கிக்கோங்க. லைன்ல வந்து வாங்கிக்கிறதுக்கு எதுனா ஜெயிலா கியூல நின்று சாப்பாடு வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஜெயில மணி அடிச்சா சோறு அவங்க ஒன்னொன்னு எடுத்துட்டு போயிட்டே இருக்க போறாங்க. நீ என்னத்து பார்த்து ஆளுக்கு ஒண்ணு. சரி வாழைப்பழம் தானே போச்சு, உயிரா போச்சு, வாழைப்பழம் தானே போச்சு, என்ன பிரச்சனை உங்களுக்கு வாழைப்பழம் போடுறதுல? நீங்க வாழைப்பழம் சாப்பிடுறது. இப்ப வியானாவை கேள்வி கேக்குறியோ? ஆமா நான் கேக்குறேன். நானு வியானா சொல்றது என்னன்னா, எனக்கு வாழைப்பழம் வேண்டாம், நான் வாழைப்பழத்துக்கு பிரச்சனை பண்ணல, ஆனா எனக்கான பங்க ஒருத்தர் எடுத்துட்டு போயிருக்காங்கன்னா அது யாருன்னு மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதுல தப்பே கிடையாது. என் பொருள் எடுத்துக்கோ, எனக்கு யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்கல்ல, அதுதான் பிரச்சனை. அப்ப எப்படி தலை ரூம்ல இருக்குது? அது யார் எடுத்தாங்கன்னு அதுதானே பிரச்சனை. அதுக்கு ஏதாவது மறுபடியும் ஒரு குறுகுளம் போட்டாலும் தெரியும் யார் எடுத்தாங்கன்னு. அது ஏன் தலை ரூம்ல இருக்குன்னு கேக்குறேன். எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. ஏன்னா நான் பாதியில தான் பார்த்தேன். வியானா பேச ஆரம்பிக்கிற டைம்ல தான் நான் ஆனே பண்ணேன் டிவியை. வியானா பேசினது தப்புன்னு சொல்ல முடியாது. வியானா வந்து அவங்க கேள்வி கேட்டது ஓகே, பட் போனது ஒரு வாழைப்பழம் தான். அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து? செந்தில் கவுண்டமணி காமெடி மாதிரி இருக்கு. ஒரு படம் இருந்தாரு, இன்னொரு படம் எங்கன்னா அதுவும் இதானே அப்படின்னு செந்தில் சொல்ற மாதிரி இருக்கு. சூப்பர்.
பேங்க்ல ₹1 பிடிச்சாக்கா ₹1 தானேன்னு சொல்லிட்டுன்னு விட்டுறாதீங்க. அது ஒவ்வொருத்தர் ஒரு ₹100க்கும் ₹1 ஒவ்வொருத்தர்கிட்டயும் இத்தனை கோடி இருக்குது அத்தனை கோடி இருக்குதுன்னு சினிமால எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா கை தட்டிட்டு வரீங்க. நீங்க வந்து இவர் படம் என்ன சொல்றது, அன்னியன் படம் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அன்னியன் படம் எல்லாம் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல வந்தப்போ எல்லாரும் ரசிச்சாங்க. இன்னைக்கு அன்னியன் படம் வந்துச்சுன்னா ரசிப்பாங்களா? அஞ்சு அஞ்சு பேர்கிட்ட வந்து 5 பைசா அப்படி பிடிச்சா தப்பான்னு கேட்டா யாராவது தப்புன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அவன் கோடி கோடியா இல்ல 5 பைசா திருடுறது உங்களுக்கு தப்பா தெரியுதா? பார்வதி சரி, வியானாவும் சரி, அவங்களோட உரிமைக்காக போராடுறாங்க. இல்ல யாருமே அக்செப்ட் பண்ணிக்க வரலங்கிறப்ப அந்த இடத்துல அந்த அப்படியே விட்டுறோம். சரி போனது போச்சு, அடுத்தாவது நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்போம்னு முடிச்சுட்டு போயிடணும். யார் எடுத்தது அக்செப்ட் பண்ணிக்கங்க, அக்செப்ட் பண்ணலன்றப்போ யார் என் வாழைப்பழத்தை திருடினதுன்னு வார்த்தை கேட்கலாம். அந்த திருடுனா யாருன்னு கேட்கலாம், தப்பே இல்ல. நான் என்ன சொல்றேன், ஒரு வாழைப்பழத்துக்கு எதுக்கு 1/2 மணி நேரம் அக்கப்போரு? உரிமை அது வாழைப்பழமோ சாக் பீஸோ அவளோட உரிமை. அது வாழைப்பழத்துக்கு பிக் பாஸ் சொன்னாரு, அடுத்த 2 நாள் கழிச்சு இன்னொரு வாழைப்பழம் சீப்பா அனுப்பி வைக்க போறோம். 12 வாழைப்பழம் ஹரிஷ், 1000 வாழைப்பழம் வந்தாலும் இந்த வாழைப்பழத்துக்கு ஈடாகாது. நீ எப்பவுமே இந்த மலையாள பிக் பாஸ் சொல்லிட்டு இருக்க. இப்ப மலையாளத்துல வந்துட்டு ஒருத்தர் எவிக்ட் ஆனா வந்துட்டு அனுமோல் கப்பு ஜெயிச்சிருக்காங்க பிக் பாஸ், மலையாளம் பிக் பாஸ்ல. இல்ல வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், அவங்க ஒருத்தரை எவிக்ட் பண்ணல, கப்பல தான் வந்துட்டு எவிக்ட் பண்றாங்க. இப்ப இங்கேயும் வந்துட்டு அந்த மாதிரி எவிக்ஷன் நடக்குமா? நடக்கணும், அதுதான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நீ எப்ப பாரு பிக் பாஸ் மலையாளம் போயிட்டு இருக்கு, அந்த ஃபார்மேட் தான் இங்கேயும் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க டபுள் எலெக்ஷன் 2 பேரும் ஒன்னாதான் போறாங்க அப்படின்னா, இங்கே டபுள் எலெக்ஷன் 2 ஒன்னாதான் போகணும். 91வது நாள் போறாங்களோ இல்ல 97வது நாள் போறாங்களோ யாருக்கு தெரியும். நாள் வரைக்கும் இழுத்து கொண்டு போயிடுவாங்க 2 பேரையும். சாண்ட்ராவையும் பிரச்சனையும் 100 நாள் வரைக்கும் இழுத்து கொண்டு போயிடுவாங்க. அது தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா வந்த புதுசுல எந்த இல்ல, அது வேற விஷயம். நான் அதுக்குள்ள போல, வந்த புதுசுல எந்த கண்டஸ்டன்ட்டுக்கும் வந்து சீக்ரெட் டாஸ்க் கொடுக்க மாட்டாங்க. இது வரைக்கும் நான் சீசன்ல பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் சாண்ட்ராக் வந்த புதுசுல கொடுக்குறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள இருக்கு, டீலிங் இருக்கு. இவங்க போகட்டும்னு அவங்களே விரும்பி கூப்பிட்டுருக்காங்கிறப்போ 100 நாள் வரைக்கும் ஓட்டுவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இல்ல எனக்கு அதெல்லாம் தாண்டி மாமா மச்சானுங்களாச்சே, அதனால வந்துட்டு மாமா மச்சான்னா விஜய் சேதுபதி நிறைய மாமா மச்சா இருப்பாங்கன்னா, விஜய் சேதுபதி விருதுநகர்ல கணக்காளரா இருக்கிற பீரியட்ல இருந்து நிறைய மாமாச்சா இருக்காங்க. இப்போ மச்சான வந்து இந்த வீக்கெண்ட் வந்து கேள்வி கேட்பாரா, ஏன்பா ஒரு பொண்ணு அடிபட்டு கிடக்கு பக்கத்துல உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கேன். இல்ல திவாகர வர கேள்வி, உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுன்றீங்க, தங்கச்சின்றீங்க, அவங்களுக்காக நான் இப்ப கண்ணு அடிபட்டு உட்கார்ந்துருக்காங்க. அது ஏன் கேக்குறாங்க அப்படின்னா, திவாகர் போயாச்சு அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயா பேச முடியும் இவங்களால. திவாகர் இருந்தார் அப்படின்னா ஃப்ரீயா பேச முடியாது. ஏன்னா பேசுறத திவாகர் அங்க போய் சொல்லிடுவாரு. இல்ல இவங்க பேசுறது திவாகர் அங்க போய் சொல்லிடுவாரு. அதனால என்ன பண்றாங்க, திவாகர் எப்படியாவது அனுப்பிடுவோன்னு இவங்க பிளான் பண்ணாங்க. திவாகர் முடியவே முடியாது, நான் உட்காரதான் செய்வேங்கிற ரேஞ்சில் இருந்தாரு. வேற வழி கிடையாது, ஒன்ஸ்டர் சாரி, நான் வாண்டடா தான் பண்ணேன். சோ எனக்கு அவ்வளவுதான் கான்டென்ட். நான் எல்லாமே பேசிட்டேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாச்சும் மிஸ் ஆயிருக்கா ஹரிஷ்? இல்ல, எல்லாம் கவர் பண்ணிருக்கோம். கேப்டன் சபரி தான். அது வந்து 3 முறை டாஸ்க் வச்சு 3 முறையும் சபரி தான் ஜெயிச்சிருக்காரு. என்ன கேட்டா கேப்டன் டாஸ்க்கு 3 முறையுமே சரியா நடக்கல அப்படின்னு தான் நான் சொல்றேன். 3 முறையும் ஏதோ ஒரு இடத்துல அன்ஃபேரான டெசிஷன் தான் எடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் பார்வதி பண்ணது தப்புன்னா, இன்னொரு பக்கம் திவ்யா பண்ணது தப்பு, இன்னொரு பக்கம் இவர் பண்ணதும் தப்பு, சபரி பண்ணதும் தப்பு. சபரி வந்து ஃபர்ஸ்ட் டைம் விளையாடும் போது பாட்டில கையும் காலையும் வச்சு இது பண்ணிட்டு இருந்தாரு. அதுல காடை தூக்குறேங்கிறதுல அந்த டைம்ல வந்து பார்வதி கீழே குடிஞ்சப்போ அவங்க கண்ணில் அடிபட்டுருச்சு. செகண்ட், அவங்க கண்ணில் அடிபட்டுருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவர் போய் பாட்டில் சபரி போய் பாட்டில் எடுத்தாரு அப்படிங்கிறது எனக்கு அதுவும் நெருடலான விஷயம். ஏன்னா ஒருத்தர் வந்து அடிபட்டிருக்காங்கிறப்போ அவங்க கிட்ட இருந்து பாட்டில் எடுக்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஃபேர். மேபி அதை பார்த்து கூட பார்வதி ட்ரை பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன், திவ்யா கிட்ட இருந்து பாட்டில் எடுத்துடலாம் அப்படின்னு. எனக்கு அப்படிதான் தோணுது. பட் அது அன்ஃபேர் நான் பாக்குறேன். சபரி பண்ணது அன்ஃபேரா தான் நான் பாக்குறேன். 2வது, செகண்ட் டைம் ஆடும்போது பார்வதி எப்படியாவது வெளியேற்றணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் எல்லாம் இருந்தாங்க அப்படிங்கறத பார்க்கணும். ஏன்னா பார்வதி வந்து ரொம்ப ஸ்டபனா, நான் மறுபடியும் அடிபட்டாலும் நான் மறுபடியும் கேம் ஆட வரேன்னு வந்தாங்க. அது யாருக்கும் பிடிக்கல. ஸோ அதனால வந்து அவங்க பார்வதி எப்படியா வெளியேற்றணுங்கிற மைண்ட் செட்ல ஆடினாங்க. பார்வதி அப்பவும் வந்து ப்ராப்ளம் பண்ணாங்க. திவ்யா பண்ணது தப்பு தானே, திவ்யா மட்டும் நீங்க ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம்
மறுபடியும் ரீமேட்ச் போகும்னு சொன்னார் பிக் பாஸ். 3வது முறை திவ்யா பார்வதி 2 பேரும் தப்பு பண்ணாங்க. அதனாலதான் வந்து சபரி கேப்டன் ஆனாரு. சபரி விளையாட்டு கேப்டன் ஆகல, இவங்க 2 பேர் பண்ண தப்புனால கேப்டன். ஓகே, சோ என்ன வின் பண்ணி ஆகல மத்த 2 பேர் வந்துட்டு. இல்லங்க, எனக்கு கேப்டன்சி டாஸ்க் 3 முறையுமே அன்பேரான முடிவை தான் நம்ம 3 முறையும் அன்பேரா தான் நடந்தது. கேப்டன்சி டாஸ்க் 3 முறை உருப்படியா நடக்கல. சபரி வந்து ஜெயிச்சு வாங்கல, சபரி ஜெயிச்சு கேப்டன் ஆகல. இவங்க 2 பேர் பண்ண தப்புனால அவர் கேப்டன் ஆனார். ஒருவேளை இவங்க 2 பேர் கேம சரி, அந்த 3வது முறை இவங்க 2 பேர் கேம் சரியா ஆடி இருந்தாங்க அப்படின்னா சபரி கேப்டன் ஆயிருக்க மாட்டாரு. 2வது சபரி கேப்டன் ஆகணும். 3வது முறை கேம் போகும்போது சபரி கேப்டன் ஆக்கி ஆகணுங்கிற முடிவுல எல்லா ஹவுஸ்மேட்ஸ் இருந்ததை பார்க்க முடியுது. ஸோ அதனால வேற வழி கிடையாது, திவ்யாவையும் நம்ம வந்து வெளியே அனுப்பணும், பார்வதியும் வெளியே அனுப்பணுங்கிறப்போ இவங்க பண்ண தப்ப அப்படியே அங்க ஜட்ஜஸ் 2 பேருமே யாரு தப்பு பண்ணாங்கிறத பார்க்கவே இல்லை. ஹவுஸ்மேட்ஸ் சொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்க தப்பு பண்ணாங்கிறதே புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல ஜட்ஜஸ் தான் வந்து இதை பார்க்கணும். ஜட்ஜஸ் பார்க்கல அப்படிங்கிறப்போ எனக்கு அதுவே அன்ஃபேர் கேம். கவனிக்க வேண்டியவங்க கவனிக்காம பார்வையாளர்ல இருந்து யாரோ ஒருத்தருக்கு சுட்டி காட்டி இது தப்புன்னு சொன்னா எந்த கேம்ல தப்புன்னு சொல்லுவாங்க. கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, பால் வந்து வைடா போகுது, அம்பையர் வந்து அதை நான் வைடு ஒயிட் பாலா கூட சொல்ல முடியாதுங்கிறாரு. மற்றபடி ஸ்டேடியத்துல பாக்குறவங்க அது ஒயிட் பாலுங்கிறாங்க. அதுக்கு அம்பையர் அது ஒயிட் பால் சொல்லுவாரு கிடையாது, அம்பையருக்கு ஒரு ஃபைனல் அவ்வளவுதான். அது மாதிரி நீங்க வந்து வெளியில இருக்கிறவங்க சொல்றாங்கிறதுக்காக பார்வதி டிஸ்குவாலிஃபை பண்ணதாகட்டும், திவ்யாவை டிஸ்குவாலிஃபை பண்ணதாகட்டும், அது எதுவுமே என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. 3 முறையும் அன்ஃபேரா தான் போச்சு இந்த கேம். வேற ஏதாச்சும் விட்டுருக்குமா? எல்லாம் கவர் பண்ணிட்டோம். நாமினேஷன் நம்ம எல்லாம் பேசிட்டோம். சோ இந்த நாமினேஷன் லிஸ்ட்ல எப்பயாவது வாக்களிக்கும் மக்கள், வாக்களிக்கும் பார்வையாளர்கள் யார வெளியில அனுப்பணும் யோசிச்சு அனுப்புங்க. கேம் மாற ஆரம்பிச்ச உடனே நீங்க ஒருத்தர் வெளியில அனுப்பி விட்டீங்கன்னா அது அன்ஃபேர் எலெக்ஷன் ஆயிடும். கண்டிப்பா. இல்ல இப்போ மக்களை விட பிரவீனுக்கு நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்க, ஆனா பிரவீன் ஏன் வெளியில போனாருன்னு இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியல. அதுதான் அது எனக்கு அது பிரவீனோட எவிக்ஷன் அன்ஃபேர் தான் அது. பட் அன்ஃபேர் தான் என்ன பொறுத்தவரை. துஷாரோட எவிக்ஷன் அன்ஃபேர் தான். ஆரம்பிச்சாருங்க, இப்பதாங்க ஆரம்பிச்சாரு. நீங்க ஆரம்பிச்ச உடனே அவர் வெளியே, அது வந்து உங்க தப்பு. நீங்க டைம் எடுத்துன்னு ஆரம்பிக்க கூடாது, டே 1ல இருந்து ஆரம்பிக்கணும். அப்படி பார்த்தா என்ன பண்ணாரு, ரம்யா என்ன பண்ணாங்க? இல்ல 4 வாரமா ஒண்ணுமே பண்ணாம தானே இருக்காங்க. அவங்கள வெளியே அனுப்ப வேண்டியதானே. துஷார் ஏன் வெளியே அனுப்புறீங்க? அது கரெக்ட். சோ உங்களுக்கு எஃப்ஜேயும் ரம்யாவோட துஷார் உங்களுக்கு வந்து ஒண்ணுமே பண்ணலங்கிற மாதிரி ஆயிடுது. அந்த இடத்துல துஷாராவது அரோராவோட இருந்தாரு, அரோரா அங்கங்க கேமரால வந்தாரு போனாரு. ரம்யா என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு சண்டைன்னு வந்தா மட்டும் பேசினாங்க, மற்ற இடத்துல கேமரா பக்கமே அவங்க வரல. திவாகர் பின்னாடி போனாங்க, திவாகரோட அங்கங்க கேமரால வந்தாங்க, அவ்வளவுதான். ஒருத்தர் பின்னாடி நீங்க ஒழிஞ்சுக்கிறதுனால மட்டும் நீங்க வந்து கேமரால வந்துட்டீங்க, அதனால உங்களை வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு அவசியமே இல்லை. அவசியம் கிடையாது. இவங்க ரம்யா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒருத்தர் கேப்டன் ஆயிட்டா இருப்பது, சபரி கேப்டன் ஆயிட்டார் அப்படின்னா இப்ப சபரியை தாழ்வா பண்ணிட்டே போவாங்க. ஏன்னா இவங்க வந்து நாமினேட் ஆனாலும் வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிறது. சபரியோட ஓட்டர்ஸ் ஃபுல்லா ரம்யாவுக்கு ஓட்டு போடுவாங்க. ஏன்னா சபரியை வந்து பாராட்டுறாங்கல்ல அவங்க ரம்யா, அதனால சபரியோடைய ஓட்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ரம்யாவுக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த இடத்துல ரம்யா தப்பிச்சிருவாங்க. அண்ட் இன்னொன்னு பேச மறந்துட்டேன், இந்த பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா இந்த 3 பேரு இந்த ட்ரையாங்கிள் வந்துட்டு என்ன பண்றாங்க அங்க உட்காந்துட்டுன்னா, மரமண்டன்னு ஒருத்தரை பேசுறது, சுபிக்ஷாவை தான் மென்ஷன் பண்றாங்க. அந்த லிப் மூவ்மெண்ட் கம்யூனிட்டி வச்சு சுபிக்ஷா ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. அப்போ மத்தவங்க யாரும் இப்ப கம்ருதீன் வந்துட்டு அந்த கம்யூனிட்டி பேசுறப்போ அது வந்துட்டு மக்கள் எல்லாம் கொந்தளிப்பாங்க. பிரஜன் பேசினாக்க பிக் பாஸே வந்துட்டு கைத்தட்டி ரசிக்கிறாரு போல இருக்கு. எனக்கு சுபிக்ஷா கம்யூனிட்டி வந்த புதுசுல சொன்னாங்க, அதுக்கப்புறம் எங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. வந்த புதுசுல நாமளும் பேசணும், எதுக்கு இவங்க கம்யூனிட்டியை ட்ராக் பண்றாங்க, நல்ல விஷயத்துக்கு ட்ராக் பண்ண, நல்ல விஷயத்துக்கு பேசிக்கலாம், ட்ராக் பண்ணாத. அதுக்கப்புறம் அவங்க எங்கேயும் கம்யூனிட்டியை பத்தி சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அவங்க பேசினாலும் தனியா போய் தான் வந்து அப்பா நீங்க வந்து கடலுக்கு போறீங்கன்னா சேஃபா போங்கிறத தனியா பேசுறாங்க. எங்கேயுமே வந்து பொதுவா எங்கேயும் மென்ஷன் பண்றது இல்ல. ஃபேமிலியை பத்தியும் பொதுவாக எங்கேயும் மென்ஷன் பண்றது இல்ல, கம்யூனிட்டி பொதுவாக எங்கேயும் மென்ஷன் பண்றது. அந்த புதுசுல பண்ணதுக்கு நீங்க இப்ப பண்றீங்க அப்படின்னா அது அக்செப்டபிள் இல்ல. அதுதான் ஏன் வந்தாங்கன்றது எனக்கு தெரியல. அங்க என்ன பார்த்துட்டு வந்தாங்களோ அதே இதுலயே மைண்ட் செட்லயே வந்துட்டு, அது கூட எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இவங்க எல்லாம் பார்த்த மாதிரி தெரியல. ட்விட்டர்ல வந்துட்டு என்ன பிக் பாஸை பத்தி எல்லாரும் பேசுறாங்கன்னு ஒரு பார்வை பார்த்துன்னு ஒன் சைடடா பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். இப்போ விஜய் பார்வதின்னு போட்டாக்க விஜய் பார்வதி திட்டுறது தான் மேல இருக்கும். என்ன புகழ்றவங்க யாருமே கிடையாது. அதெல்லாம் வந்துட்டு இது போயிடும். அப்போ விஜய் பார்வதினாக்கா பார்வதி, கம்ருதீன்னாக்கா இது, அரோரானா இது, துஷார்னா இது, அதை வச்சு இவங்க அரோரா எல்லாரும் கார்னர் பண்ண விதம் நேற்று எனக்கு காரணம் சுத்தமா பிடிக்கல. அந்த பொண்ணு ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கு. என்னால ஒருத்தர் போயாச்சுங்கிற ஒரு டிப்ரெஷன். இன்னொன்னு
என் கூடவே இருந்த ஒரு ஃப்ரெண்டு வெளியில போயிட்டாங்கிற ஒரு டிப்ரெஷன். ரெண்டு ரெண்டு இருந்து அந்த பொண்ணு வெளியில வரவே இல்லை. அதுக்குள்ள அந்த பொண்ணை எனக்கு போட்டு தெரியல எல்லாரும் காரணம் எனக்கு பண்ணா அது எப்படின்னு எனக்கு புரியல. ஐ எம் நாட் டேக்கிங் ஆல் திஸ் as a சீரியஸ் நோட்டு. ஏன்னா வந்துட்டு அரோரா வெளியில எப்படி இருந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். என்ன சொல்றது, அப்புறம் பார்வதி வந்துட்டு ஏற்கனவே பாய் ஃப்ரெண்ட் வெளியில இருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் பாசிங் அரோரா கிளவுட்ஸ் வந்து கேம். பிக் பாஸ்குள்ள வரணுங்கிறதுக்காக பிரேக்கப் பண்ணிட்டு வந்தாங்க. பிரேக்கப் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. பிக் பாஸ்க்கு போறேன்னு சொல்லி அவங்க பாய் ஃப்ரெண்டோட பிரேக்கப் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. உங்களுக்கு அவங்களுக்கு இப்ப வெளியில போனாலும் அவங்க ஃப்ரெண்டு மட்டும்தான் இருப்பாங்க, வேற யாருமே கிடையாது. ஓகே. உள்ளேயாவது ஏதாவது ஒரு ரிலேஷன் கிரியேட் பண்ணி ஏதாவது வெளியில போனா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சிருக்கலாம் அவங்க. அதுவும் பாதியில அந்த அந்த ஒரு டச் இல்லாம போயிடுமோ அப்படின்னு ஒரு பயத்துல அவங்க இருக்காங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். பட் அது ஏன் எல்லாரும் அரோராவே கார்னர் பண்றாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்ப கொஞ்சம் ரொம்ப அமைதியாயிடுச்சு அந்த பொண்ணு. ஸோ லெட்ஸ் சி இல்ல, ஹரிஷ். அரோரா எனக்கு தெரிஞ்சு அவங்க கேம் ஆடணும். இனிமே கேம் ஆடணும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இல்லைன்னா அது எப்படி பார்ப்பாங்க மக்கள்னு தெரியல. அட்லீஸ்ட் இனிமையாவது நீங்க வெளியில போகணும்னு அவங்க விரும்புவாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ வெளியில போகணும்னு தான் அவங்க விரும்புவாங்க. அந்த மைண்ட் செட்ல தான் இருக்காங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. பட் உள்ள வந்ததுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போகணும். அதையாவது நீங்க செஞ்சுட்டு போவான்னு சொல்லுவேன் அரோரா. ஓகே ஹரிஷ், நீ பார்க்கலாம். பார்த்துட்டு அது என்ன அந்த வாழைப்பழம் யார் தான் எடுத்தா என்ன, இதான் அந்த பழம் அதான் இந்த பழம்னுட்டு நீ எப்படி வந்து நிக்குதுன்றத பார்ப்போம் நம்ம. பார்த்துட்டு நாளை பேசுவோம். கண்டிப்பா. நன்றி. தேங்க்யூ.